நம்ம லிசனர் ரெக்வெஸ்ட் பண்ண டாபிக். அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு விஷயத்தை பிடிச்சிச்சுன்னா அது கூட ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் க்ரியேட் ஆகிடும் இல்லையா? சின்ன வயசில் நமக்கு பிடிச்ச ஒரு டாய் மேலே நம்ம வச்சுருந்த பாண்ட் எங்கே போனாலும் அதை நம்ம தூக்கிட்டே சுற்றுவோம். அதுக்கு ஒன்றும் ஆகாமல் கண்ணு போல் பத்திரமா பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் சேலரியில் வாங்கின வாட்ச், ஃபர்ஸ்ட் பைக், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கட்டின வீடுன்னு மெட்டீரியல் திங்ஸில் மட்டும் இல்லாமல் மனுஷங்க மேலேயும், அது மட்டுமா நம்ம பெட்ஸ், மரம், செடி, கொடின்னு உயிருள்ள எல்லா ஜீவன்கள் மேலேயும் பிடிச்சு போயிடுச்சுன்னா அதீத இமோஷனல் அட்டாச்மெண்ட் பில்ட் பண்ணுறோம். அது சில டைம் நல்லதாக அமையுது. சில நேரங்களில் அந்த அதீத இமோஷனல் அட்டாச்மெண்ட் நமக்கு சங்கடத்தையும் கொடுக்குது. கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறப்போ அடுத்தவங்களோட ஃப்ரீடம் பறி போயிடுது. பத்திரமா கண்ணு போல பார்த்துக்கணும்னு நினச்சி ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணும்போது, சேஃப்கார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது அவங்க சில டைம் நம்ம சொல்லும்படி நடந்துக்கும் ஒரு பப்பெட் ஆக்கிடுறோம். எனிவே தே கோ அரவுண்ட் தி வேர்ல்ட், தே couldn't defend for themselves. ஏன்னா we are pushing them to be dependent on us. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணாதப்போ டிஸப்பாயின்மெண்ட்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் ஆகுது. அவங்களோட வேர்த்தை ப்ரூவ் பண்ண அந்த பாண்ட் உடையாமல் இருக்க பீப்புள் ப்ளீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்படி நிறையா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் நம்ம லிசனருக்கு என்ன சொல்ல போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் பிபி. பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இமோஷனல் அட்டாச்மெண்ட்னா என்ன? கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு வச்சு 2 பேரை கனெக்ட் பண்ணும் ஒரு விஷயம். எனக்கு இந்த பொருளை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது என்கிட்ட இருக்கும்போது ஐம் ஃபீலிங் ஹாப்பி, சாட்டிஸ்ஃபைட். ஆர் இதை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பொருளை நிறைய பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால என்கிட்ட இது இருக்கும்போது ஐ ஃபீல் லைக் ஐம் ஆல்சோ அ பிக் பர்சனாலிட்டி. ஆர் இந்த பர்சன் கிட்ட நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். இந்த பர்சன் மேக்ஸ் மீ ஃபீல் ஐ எம் வர்தி ஆஃப் லவ். ஐ ஃபீல் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் அண்ட் லவ்ட். இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் இருக்குல்ல, ஒரு பொருள் மேலேயோ உயிருள்ள ஜீவன் மேலேயோ நமக்கு வரும்போது அங்கே தான் இமோஷ்னலி கனெக்ட் ஆகிறோம் ஆர் அட்டாச் ஆகிறோம். அடுத்து இந்த இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டோட குட் சைடு என்னன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான ஹெல்தி இமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூர்ட் ஃபீலிங் கொடுக்குங்க. நமக்கு தெரியும் there is someone to love me. நான் தனியாக இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு இவங்க இருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, அதுதான் ஒரு குட் ரிலேஷன்ஷிப் பாண்டுக்கு ஃபவுண்டேஷனாக அமையுது. சைக்கலாஜிக்கலி தீஸ் செக்யூர்ட் பாண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு டெவலப் இமோஷனல் ரெசிலியன்ஸ். அதாவது எதுலையாவது ஃபெயில் ஆகிட்டோன்னா, கவலையாக இருக்கோன்னா, ஃபினான்ஷியல் க்ரைசஸ், ஹெல்த் இஷ்யூஸ்னு, ஃபேமிலி இஷ்யூஸ்னு வரும்போது, டஃப்பான சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது திரும்ப அதிலிருந்து மீண்டு வர முடியுன்ற நம்பிக்கையை தான் இமோஷனல் ரெசிலியன்ஸ்னு சொல்லுவாங்க. செக்யூர்டான பாண்ட்ஸ் நமக்கு அந்த நம்பிக்கையை டெவலப் பண்ணும். நம்ம கூட இவங்க இருக்காங்க, அவ்வளோதான், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் இந்த உலகத்தில் தனியாக இருக்க மாட்டேன். there is someone to love me and care for me. இந்த டைப் ஆஃப் பாண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும், வாழ்க்கையில் ஈஸி கோயிங்காக இருக்க ஹெல்ப் பண்ணும், ஈவன் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுன்னு ஸ்டடீஸ் சொல்லுது. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அது பெயின்ஃபுல்லாக மாறலாம். த ஹார்ஷ் ட்ரூத்ஸ் ஆஃப் இமோஷனல் அட்டாச்மெண்ட் என்னன்னு பார்க்கலாமா? சிச்சுவேஷன் சேஞ்சஸ் அண்ட் பீப்புள் சேஞ்ச். ரொம்ப ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு தோணும். கொஞ்சம் ஒத்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிச்சுக்கலாமோ, வாய் கொஞ்சம் கோணலாக இருக்கிற மாதிரி தோணுது, மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கோ, நெத்தி கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கோ, ஐயோ சொட்ட தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவே வேண்டாம், வேறு ஃபோட்டோ எடுத்துடலான்னு போயிடுவோம். இப்படி மைக்ரோ டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதில் சின்ன சேஞ்சஸ் பார்த்தா கூட ஆங்ஷியஸ் ஆகிடுவோம். ஐயோ மாறுதோ, இந்த சேஞ்சஸ்னால நம்ம இப்போ ஃபீல் பண்ணுற அந்த இமோஷன்ஸ்லாம் மாறிடுமோ, அந்த அட்டாச்மெண்ட் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்னு ஆன்சைட்டி, டிபெண்டன்சியை தூண்டும். அதுவே கொஞ்சம் டாக்ஸிக்கான கண்ட்ரோல் எடுக்க தொடங்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு இருக்குது அண்ட் இட் ஆல்வேஸ் மேக்ஸ் யூ ஹாப்பி, பெட்டர். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டத்தில் அவங்க இல்லைன்னா ஐ கான்ட் ஃபீல் ஹாப்பி அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தெரியும் யூ ஸ்டார்டட் டு பி டிபெண்ட் ஆன் தட் பர்சன் ஃபார் யோர் ஹாப்பினஸ். ஃபார் யூ டு ஃபீல் பெட்டர், யூ வாண்ட் தெம் டு பி வித் யூ. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான். இதை தான் சைக்காலஜிஸ்ட் ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. அட்டாச்மெண்ட் தியரி சீரீஸில் கூட நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். இதே அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் இருக்கும் பீப்புளாக இருந்தால், ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதாவது மாற்றம் வந்துருமோ, வராமல் இருக்க கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருந்து தள்ளியே இருப்போம். ரொம்ப அட்டாச் ஆக வேண்டாம், ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம், ஓப்பன் அப் ஆக வேண்டான்னு இருப்பாங்க.
பிகாஸ் தேர் ஆல்சோ ஸ்கேர்ட் ஆஃப் பீயிங் ஹர்ட். ரெண்டுமே கஷ்டம்தாங்க. நம்மளோட லிசனர் இந்த டாப்பிக்கை சஜஸ்ட் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்க வெரி கைண்ட் பர்சன். அவங்களுக்கு பிடிச்ச பீப்புள் மேலே ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் அவங்களோட பெஸ்ட் மூட்ஸில் அவங்க இல்லாட்டியும் கூட. பட் ஓவர் த டைம் அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ டிஸ்ரெஸ்பெக்ட் தான். கைண்டாக இருக்கிறதும் பீங் வே டு சப்போர்ட்டிவ் டு அதர் பீப்புள்ன்றதுலாம் நல்ல விஷயம் தானே. அது எப்படி ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணுன்னு கேட்டால், எப்போ அது நல்லபடியாக ரெசிப்ரோகேட் ஆகலையோ அப்போதாங்க our listener was taken for granted. ஜென்யூனாக அந்த கனெக்ஷன்ஸ்க்காக அவங்க கேர் பண்ணுறாங்க, அந்த பீப்புளுக்காக அவங்க கேர் பண்ணுறாங்க. பட் இமோஷ்னலி திஸ் பர்சன் இஸ் நாட் ஃபுல்ஃபில்ட். எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. திஸ் பர்சன் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் இமோஷ்னல் பர்ன் அவுட். தெரிஞ்சுக்கோங்க, த ப்ராப்ளம் இஸ் நாட் தி அட்டாச்மெண்ட் ஆர் தி இமோஷன் பிஹைண்ட் இட். இட் இஸ் ஹவு இன்டென்ஸ் யுவர் அட்டாச்மெண்ட் இஸ். உங்களோட அட்டாச்மெண்ட் அந்த பர்சனோட ப்ரிவசி ஆர் ஃப்ரீடம் ஆர் இண்டிவிஜுவாலிட்டியை பறிக்குதான்னு பாருங்கள். அங்கே தான் உங்கள் அட்டாச்மெண்ட் இன்டென்ஸ் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கலாம். அது அந்த பர்சனை மட்டும் இல்லாமல் நம்மளையும் அப்படியே நெருக்கி சஃபகேட் பண்ணும். ஒரு சேஃப் ஸ்பேஸே இல்லாமல் போக்கிடும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? த ஹீலிங் ப்ராசஸ். இமோஷனல் அட்டாச்மெண்ட்ன்றது ஒரு பெயின் அப்படின்னு சொல்லும் ஆட்கள் இருந்தாலும் அது ஹீலிங்கான ஒரு கீயும் தாங்க. உதாரணத்துக்கு, எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் இறந்து போயிட்டாங்க. இட் இஸ் ஹார்ட் பிரேக்கிங். அவங்க இல்லாத ஒரு உலகத்தில் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அவங்க இல்லாட்டி நானும் இருக்க மாட்டேன். எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இப்போது அவங்க இல்லாத அந்த உலகத்தில் இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் உயிரோடு இருக்கேன். ஓவர் த டைம் யூ மே ஃபைண்ட் கம்ஃபர்ட் இன் தி மெமரிஸ் யூ ஷேர்ட் வித் தட் பர்சன். அந்த மெமரிஸில் அவங்க நம்ம மேலே வச்ச அந்த நம்பிக்கை, நம்ம இன்னும் நல்லா வாழணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்க போட்டும் எஃபர்ட்ஸ், that gives you strength to live a good happy life. ஆர் உங்கள் க்ரீஃப் பற்றி மற்றவங்க கிட்ட பேசலாம், ஓப்பன் அப் பண்ணலாம். இது எல்லாமே அவங்க கூட இருக்கும்போது அந்த அட்டாச்மெண்ட்டில் நம்ம ஃபீல் பண்ண இமோஷன்ஸ். ஸோ இந்த இமோஷன்ஸ் தான் நம்மளை ஹீல் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். இதை செக்யூர் அட்டாச்மெண்ட் ரிப்பேர்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட்டை பேலன்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஹேவிங் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஹெல்தி பவுண்ட்ரிஸ். முன்னாடி சொன்னேன்ல, இமோஷனல் அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம் இல்லைங்க, அது எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது, அதை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோன்றது தான் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணுது. அதுக்கு பவுண்ட்ரிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். When you're someone who is naturally kind and emotionally attached, it can be hard to walk away and set boundaries. அது நார்மல் தான். ஆனால் in this case, it's crucial. You deserve respect. நீங்கள் கொடுக்கும் கைண்ட்னஸ் அண்ட் அட்டாச்மெண்ட் அது மியூச்சுவலாக இருக்கணும். இது நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறது தான் நீங்கள் பவுண்டரி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்றதுக்கான முதல் ஸ்டெப். ஹெல்தியான அட்டாச்மெண்ட்ன்றது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட் அண்ட் இமோஷனல் ரெசிப்ரோசிட்டி இருக்கணும். இது எதுவுமே உங்கள் பீப்புள் கிட்டேருந்து கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்காட்டி யோசிங்க, இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை ஹெல்ப் பண்ணுதா இல்லை ஹர்ட் பண்ணுதான்னு. சில குவெஸ்டன்ஸ் கேட்குறேன். 1, தனியாகிடுவோமோ, இந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் உடஞ்சா நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்களோ அப்படின்ற பயத்தினால தான் அவங்க கூட இன்னும் அட்டாச்சாக இருக்கீங்களா? 2, கைண்டாக இருக்கிறதன் மூலமாக பீப்புள் வில் லவ் யூன்னு நம்புறீங்களா? Do you feel like you need to earn love through kindness? 3, அந்த பர்சன் ஆர் பீப்புள் கூட இமோஷ்னலி ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகியிருக்கிறதால தான் அவங்க எவ்வளோ அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணாமல் போனாலும் நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு இருக்கீங்களா? யோசிங்க. இப்போ என்ன பண்ணலாம்? How to break free from the cycle. 1, recognize the pattern. உங்களை அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தலைன்றது உங்களுக்கே தெரியுது. அவங்க கூட ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இமோஷ்னலி கனெக்ட் ஆகியிருக்கீங்க. நீங்கள் தனிமையில் இருக்கேன்னு ஃபீல் பண்ணாமல் இருக்க அவங்க உங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். நீங்கள் டவுனாக இருக்கும் நேரத்தில் அவங்க பாசிட்டிவாக உங்களை பூஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆர் உங்கள் வீட்டில் ஆர் பாஸ்டில் கிடைக்காத விஷயம், நீங்கள் ஏங்கின விஷயத்த இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இந்த இமோஷன்ஸ் இருக்குல்ல, இந்த இமோஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறதால அந்த கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கும். ஆர் நீங்கள் நார்மலாகவே ரொம்ப கைண்டான பர்சனாக இருந்து அவங்களுக்கு ஓடி ஓடி போய் உதவும் ஒரு நல்ல மனசு இருக்கும் பர்சனாக இருந்து அவங்க மேலே காட்டும் ஜென்யூன் கேர் இன்டென்ஸ் ஆகியிருக்கலாம். அந்த இன்டென்ஸான கேர் அவங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக இருந்து சஃபகேட்டிங்காக இருந்திருக்கும். த சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் தே கேவ் யூ
ஆர் தி சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் யூ காட் ஃப்ரம் பீயிங் கைண்ட் அதுதான் உங்களை இமோஷ்னலி அட்டாச் ஆக வச்சிருக்கு. பட் அந்த அட்டாச்மெண்ட் உங்கள் செல்ஃப் அதை ஹர்ட் பண்ணக்கூடாதுங்க. எவ்வளோ அடி வாங்கினாலும் நான் தாங்கி நின்றுப்பேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்காதீங்க. ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களோட ஃப்ரீடம் அண்ட் பவர் இருக்குது. தே ஆல் டிசர்வ் தி லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். 2. செட் பவுண்ட்ரிஸ். ஹவ் யூ ட்ரீட் யோர் செல்ஃப் வில் டீச் அதர்ஸ் ஹவு டு ட்ரீட் யூன்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுக்காட்டி, உங்களை நீங்களே வேல்யூ பண்ணாட்டி வேற யார் வந்து நிற்பா? யூ ஹாவ் டு பி யோர் ஃபர்ஸ்ட் பூஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள், பேட் வேர்ட்ஸ் ஆர் அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி யாராவது பேசும்போது அப்படி பேசாதீங்க. ஐ டோன்ட் யூஸ் தோஸ் வேர்ட்ஸ். அண்ட் அப்படி என்கிட்டயோ என் கூட இருக்கிறவங்ககிட்டயோ நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லும்போது யூ ஸ்டாண்ட் ஃபார் வாட் யூ பிலீவ் அண்ட் யூ ஸ்டாண்ட் ஃபார் யோர் செல்ஃப். தட் இஸ் ஹவ் யூ வேல்யூ யோர் செல்ஃப். அடுத்து ஃப்யூச்சரில் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது பீப்புள் அரவுண்ட் யூ வில் நோ தட் யூ டோன்ட் லைக் இட். அப்படி யூஸ் பண்ணால் நீங்கள் எந்திரிச்சு போயிட்டே இருப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். உங்கள் கூட பேசணுன்னா அந்த மாதிரி தேவையில்லாத வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் பேசணும் அப்படின்னு they'll get to know you. They'll get to know your boundaries. So, set your boundaries. If you want respect, let people know the way they treat you is not acceptable. 3. Focus self-care. உங்களை அப்ரிஷியேட் பண்ணும் உங்கள் கைண்ட்னஸை ரெசிப்ரோகேட் பண்ணும் பீப்புள் கூட பழகும்போது யூ டோன்ட் ஃபீல் தி ப்ரெஷர் டு ட்ரை ஹார்ட் டு பி லவ்ட். உங்களோட கைண்ட்னஸை உங்களுக்கே கொஞ்சம் கொடுங்க. ஓகே, ஃபைனலி த கீ இஸ் டு பில்ட் ஹெல்தி அட்டாச்மெண்ட்ஸ். கனெக்ஷன்ஸ் ஆர் சப்போர்ட்டிவ், பட் உங்களை ஓவர்லி டிபெண்ட் ஆர் ஃபியர் ஆஃப் லாஸை உணர மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரீவேல்யூவேட் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூவை ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள். இமோஷனல் அட்டாச்மெண்ட்றது ஒரு பியூட்டிஃபுல் திங். அது நம்ம கனெக்ஷன்ஸை ஸ்ட்ராங்காக ட்ரஸ்ட் வர்த்தியாக மாற்றும். எங்கே இருந்தாலும் எவ்வளோ நாள் பேசாமல் இருந்தாலும் ஏதாவது ஒன்றுனா தே ஆர் தேர் ஃபார் மீ அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கும். நம்மளை செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்கும். அந்த அட்டாச்மெண்ட்ஸ் ஏதோ காரணத்தால் பிரேக் ஆகும்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் ஒருத்தர் மேலே வச்சுருந்த அந்த இமோஷன் வில் ஸ்டே ஸ்ட்ராங். They will respect each other's decision to separate. They will still have the love and care for each other. Just that அவங்க ஏதோ மியூச்சுவல் ரீசன்ஸ்னால பிரிஞ்சு போகிறாங்க, அவ்வளோதான். தட் இஸ் ஆல்சோ அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப். அந்த நல்ல எமோஷன்ஸ் தான் அவங்க ஹீல் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ யூ ஆர் வர்த்தி ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஜஸ்ட் ஆஸ் மச் ஆஸ் யூ கிவ். யோசிங்க. அதுவரை டேக் கேர். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.